பிரியமான இறைமக்களே, இந்த தியானத்தினுடைய பொது தலைப்பாக அடைக்கப்பட்ட வாயில்களை நாம் திறக்க வேண்டும். அடைக்கப்பட்ட வாயில்கள் அபிஷேகமாக இருக்கலாம், ஆசீர்வாதமாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம், அல்லது விடுதலையாக இருக்கலாம், இறை அனுபவமாக இருக்கலாம். எதுவெல்லாம் உங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கிறதோ அவற்றிலிருந்து நீங்கள் விடுதலை பெற நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அதுவும் இந்த தவக்கால தியானம் எதுவெல்லாம் உங்களுக்கு தடையாக இருக்கிறதோ அதிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை தருகிறார். பிரைஸ் தி லார்ட். கரமுயர்த்தி சத்தமா சொல்லுவோம், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நம் வாழ்வு. தடைகளை உடைக்க, ஆசீர்வாதங்களை நமதாக்கி கொள்ள, 7 மடங்கு ஆசியை நாம் பெற ஒரு சிறந்த வழி, உன்னதமான வழி, உண்மை வழி இயேசு நமக்காக கடந்து சென்ற சிலுவை பாதை. இயேசுவின் சிலுவை பாதையோடு நாமும் இணைய இருக்கிறோம். ஆகவே இந்த சிலுவை பாதைகளை நாம் பங்கெடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்கள் குறைகளுக்காக இப்பொழுது கண்களை மூடுவோம். கண்களை மூடி, ஆண்டவரே, நாங்கள் தகுதியில்லாத மக்கள், ஆண்டவரே, நாங்கள் பெரும் பாவிகள், ஏதோ உமது சிலுவையாகிய துன்ப பாதைகளோடு நாங்களும் இணைந்து இந்த உலகத்தில் நாங்கள் செய்த குற்றங்கள் குறைகள் வழியாக நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற தடைகள், கட்டுகள், ஆண்டவரை, அடைக்கப்பட்ட அபிஷேகத்தின் வாசல்களை நாங்கள் திறப்பதற்கு ஆண்டவரே உமது சிலுவை பாதை எங்களுக்கு உதவ எங்களுடைய உள்ளத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், மனதை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறுதியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்களை மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் நிலையான வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். முதல் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோஸ்ரம் செய்கின்றோம். பேதுருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தை 20 23 முடிய. குற்றம் செய்ததற்காக நீங்கள் அடிக்கப்படும் பொழுது பொறுமையோடு இருப்பதில் என்ன சிறப்பு? மாறாக நன்மை செய்தும் அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்ததாகும். கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். வன்செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. பழிக்கப்பட்ட போது பதிலுக்கு பழிக்கப்படவில்லை, துன்புறுத்தப்பட்ட பொழுது அச்சுறுத்தவில்லை. நியாயமாக தீர்ப்பு வழங்குவோரிடம் தம்மையே ஒப்படைத்தார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த முதல் நிலை இயேசு சிலுவை சாவுக்கு தீர்ப்பிடப்படுகிறார். தீர்ப்பிடாதீர்கள் என்று சொன்ன ஆண்டவருக்கு அநியாய தீர்ப்பு இங்கே அரங்கேறுகிறது. ஆண்டவர் இயேசுவோடு இருந்த பேதுரு தீர்ப்பை பற்றி அருமையாக நமக்கு சொல்லியிருக்கிறார். குற்றம் செய்தவருக்காக நீங்கள் அடிக்கப்படுகிற போது பொறுமையோடு இருங்கள்.
எப்படி பேதுரு இந்த மனநிலையை பெற்றுக்கொண்டார் என்றால் அவர் இயேசுவோடு இருந்ததால் தான். இயேசு எப்படி பாவிகளை மன்னிக்கிறார், பாவிகளை ஏற்றுக்கொண்டார், பாவிகளின் மனமாற்றத்திற்கு அவர் துணையாக இருந்தார். என் இறுதியாக அநியாயம் செய்யாத அவர், எந்த குற்றமும் அறியாத அவர், அநியாய தீர்ப்பை அவர் அமைதியாக பொறுமையோடு ஏற்றுக்கொள்கிறார். இப்படிப்பட்ட பொறுமைதான் புனித பேதுருவை தலைவராக மாற்றியது. இப்படிப்பட்ட பொறுமைதான் புனித டொமினிக் சாவியோவை மனித நிலையிலிருந்து புனித நிலைக்கு உயர்த்தியது. இந்த பொறுமைதான் புனித தொன்போஸ்கோவை இளைஞர்களுக்காக உழைக்க அந்த ஆர்வம் அவரை தூண்டி எழுப்பியது. இவருடைய பொறுமையில்தான் பல இளைஞர்கள் இவரை பின்பற்றி சென்றார்கள். இதோ நம்முடைய வாழ்விலும் கூட பொறுமை இல்லாமல், நிதானம் இல்லாமல் பல நேரத்தில் நாம் பிறரை அநியாயமாக தீர்ப்பிடுகிறோம். அநியாயமாக தீர்ப்பிடப்பட்ட போது இயேசு அமைதியோடு, மகனே மகளே, உனக்காக எனக்காக அதை ஏற்றுக்கொண்டார். எனவே தான் புனித பேதுரு 2வது திருமுகத்தில் அருமையாக சொல்லுகிறார், குற்றம் செய்ததற்காக நீங்கள் அடிக்கப்படுகிற போது பொறுமையோடு இருங்கள். இது மனித பார்வை. ஆனால் நாம் எந்த குற்றமும் செய்யாத போது, நாம் அடிக்கப்படுகிற போது, நொறுக்கப்படுகிற போது, நாம் பொறுமை காக்கிற போது நாம் சாதாரண மனிதர்கள் அல்ல, நாம் புனித நிலைக்கு உகந்தவர்கள் என்பதைத்தான் வரக்கூடிய வார்த்தைகளிலே ஏதோ இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக அவர் துன்புற்று அநியாய தீர்ப்பை ஏற்றுக்கொண்டார். மகனே மகளே, நீயும் நானும் இப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு வாழ்கிற போது சாதாரண மனிதர்களாக அல்ல, புனித நிலைக்கு உயர முடியும் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார். இனிமேலாவது நாம் பிறர் மீது குற்றம் சுமத்தாமல், நீங்களும் நானும் அநியாயமாக குற்றம் சுமத்தப்படுகிற போது அவற்றை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள நமக்காக அநியாய தீர்ப்பை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் இயேசுவிடம் இப்பொழுது மன்றாடி ஜெபிப்போம். வலது கரத்தை உயர்த்துவோம். வலது கரத்தை உயர்த்தி நாம் சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே, நாங்கள் அநியாயமாக தீர்ப்பிடப்படுகிற போது அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளவும் நாங்கள் ஒருபோதும் பிறரை அநியாயமாக தீர்ப்பிடாமல் இருக்க வரம் தாரும் இயேசுவே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார்வார்களாக. ஆமென். இரண்டாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற தோஸ்ரம் செய்கின்றோம். இயேசு சிலுவை சுமக்கிறார். 1 பேதுரு 2:1-4 முடிய. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்பதை நீங்கள் சுவைத்திருந்தால் எல்லா வகையான தீமையையும் வஞ்சகத்தையும் வெளிவேடம், பொறாமை, அவதூறு ஆகியவற்றையும் அகற்றுங்கள். புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல் வஞ்சகமற்ற வார்த்தையாகிய பாலை அருந்த ஆர்வமுள்ளவர்களாய் இருங்கள். இதை அருந்துவதால் நீங்கள் மீட்பில் வளர்வீர்கள். உயிருள்ள கல்லாகிய அவரை அணுகுங்கள். மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் அதுவே. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உயர் மதிப்புள்ள கல் இயேசு ஆண்டவரே. இப்படிப்பட்ட நிலைக்கு இவர் எப்படி உயர்த்தப்பட்டார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிற போது அவர் ஏற்றுக்கொண்ட சிலுவை, சிலுவைதான் மகிமை, சிலுவைதான் வெற்றி, சிலுவைதான் மாட்சி.
இந்த சிலுவையைத்தான் ஆண்டவர் இயேசு தன் சீடர்களிடம் சொன்னார். என்னை பின்பற்ற விரும்பினால் ஏதோ தன்னலம் துறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று சொன்னார். யார் இந்த சிலுவையை ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பார்க்கக்கூடிய மனிதர்கள் மட்டும்தான். யாரால் ஆண்டவரை சுவைக்க முடியும்? எல்லா தீமைகளையும், வஞ்சகத்தையும், வெளிவேடத்தையும், பொறாமையும், அவதூறு ஆகியவற்றை நாம் மனதில் கொண்டிருக்கிற போது இந்த சிலுவை நமக்கு பொருள் தராது. இந்த சிலுவை நமக்கு மகிமையை கொண்டு வரார். மகனே, மகளே, சிலுவைக்கு எதிரான ஆணவம், அகங்காரம், எல்லா வகையான தீமைகள், வஞ்சகம், வெளிவேடம், பொறாமை, அவதூறு இவற்றையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு நாம் ஏறெடுக்கிற சிலுவை பாதை ஒரு உயிருள்ள கல்லாக, உயிருள்ள ஆண்டவனை சந்திக்க நமக்கு தடையாகத்தான் இருக்கும். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட உயிருள்ள கல்லாகிய இயேசுவை நாம் அனுபவிக்க, மகனே, மகளே, சிலுவையை நாமும் சுமக்க வேண்டும். சிலுவையை சுமக்க வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வகையான தீமைகள், வஞ்சகம், வெளிவேடம், பொறாமை, அவதூறு ஆகியவற்றை துறந்து ஆண்டவருடைய சிலுவையை நீங்கள் பற்றி கொள்ளுகிற போது அடைக்கப்பட்ட வாசல்களை ஆண்டவர் உங்களுக்காக, எனக்காக திறப்பார். ஆகவே இந்த சிலுவை பாதையின் 2ஆம் நிலையில் சிலுவையை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, சிலுவையை ஏற்றுக்கொள்ள, சிலுவையை வாழ்வாக்க ஏதோ நம்ம எல்லாருமாய் வலது கரத்தை உயர்த்தி நமக்காக சிலுவையை சுமந்த மாபரன் இயேசு வழியாக நாமும் சிலுவையின் வழியாக மாட்சி பெற சேர்ந்து ஜெபிப்போம், சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே, இயேசுவே, சிலுவை வழியாக சிலுவை வழியாக மகிமையை தருபவரே, மகிமையை தருபவரே, என் வாழ்வில் அடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை நான் திறக்க சிலுவைக்கு எதிரான எல்லா தீமைகளையும், வஞ்சகத்தையும், வெளிவேடத்தையும், பொறாமையையும், அவதூறுவையும் நாங்கள் அகற்றி உமது சிலுவையை அன்பு செய்ய, உம்மை அனுபவிக்க அருள் தாரும் ஆண்டவரே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை பெறுவார்களாக. ஆமென். மூன்றாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த தோஸ்திரம் செய்கின்றோம். 1 பேதுரு அதிகாரம் 2 இறை திருவசனங்கள் 6-8 முடிய. ஏனெனில் இதோ சியோனில் நான் ஒரு மூலைக்கல் நாட்டுகிறேன், அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட விலையுயர்ந்த மூலைக்கல், அதில் நம்பிக்கை கொண்டோர் பதற்றம் அடையார் என்று மறைநூலில் காண கிடக்கிறது. நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு அது உயர் மதிப்புள்ளதாக விளங்கும். நம்பிக்கை இல்லாதவர்களை பொறுத்தமட்டில் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே முதன்மையான மூலைக்கல்லாயிற்று, மற்றும் அது இடறுதற்கல்லாகவும் தடுக்கி விழ செய்யும் கற்பாறையாகவும் இருக்கும். அவர்கள் வார்த்தையை ஏற்காததால் தடுக்கி விழுகிறார்கள். இதற்கென்றே அவர்கள் குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். என் அன்பு சகோதரனை, சகோதரியே, விழுவது எளிது,
நாம் எப்படி தடுக்கி விழப்படுகிறோம்? அடைக்கப்பட்ட வாசல்களை நாம் திறக்க முடியும் என்று லேவியர் புத்தகம் சொல்லுகிறது. இழந்து போன ஆசீர்வாதங்களை 7 மடங்கு பெற்றுக்கொள்ள அழைப்பு விடுக்கிறது. ஆனால் மகனே மகளே, ஆன்மீக வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மீண்டும் மீண்டும் நாம் விழுந்து போகிறோம். பரிசுத்த வாழ்க்கையிலே, புனித வாழ்க்கையிலே, நீதியான நேர்மையான வாழ்க்கை வாழ ஆசைப்படுகிறோம். ஆனால் மீண்டும் மீண்டும் விழுந்து போகிறோம். இன்றைய உலகத்தின் ஊடகங்கள், இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள், இந்த உலகத்தின் தேவைகள் நம்மை வீழ்த்தி கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் உயிருள்ள கல்லாகிய இயேசுவை, அந்த பரிசோதிக்கப்பட்ட கல்லை, ஆண்டவர் உயர்த்திய மாபெரும் மறைபொருளை நீங்களும் நானும் அனுபவிக்கத்தான் இந்த 3ஆம் நிலை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நம்பிக்கை இல்லாதவர்கள் பதற்றம் அடைவார்கள். நம்பிக்கை இல்லாதவர்கள் வீழ்ந்து போவார்கள். அடிக்கடி நாமும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளாமல் கிறிஸ்தவர்களாக இருந்த போதிலும், அடிக்கடி திருப்பலிக்கு வந்தாலும், ஏதோ நாம் எல்லா திருவருட்சாதனங்களுக்கும் நாம் ஈடுபாட்டோடு நாம் சென்று பெற்றுக்கொண்டாலும் நாம் அடிக்கடி விழுந்து போகிறோம். ஆனால் உள்ளத்தில் தாங்க முடியாத வேதனைகளோடு, பாரங்களோடு, ஏதோ சூழ்நிலை காரணமாக நாம் அவ்வப்போது விழுந்து போகிற வேளையில, மகனே மகளே, உன் உள்ளத்தை, உன் மனதை தாங்குகிற தெய்வம் இயேசுதான். நீ அடிக்கடி வாழ்க்கையில் விழுந்து போகிறாயா? பாவத்தில் விழுந்து போகிறாயா? பலவீனத்தில் விழுந்து போகிறாயா? விழுந்தும் மீண்டும் எழுந்த இயேசுவை நோக்கிப்பார். அவரிடம் கேட்டுப்பார். இதோ உன் துன்பம், உன் விழுதல் ஆண்டவருக்கு முன்பாக அது சாதாரணமானது. நீ அவரை கண்டாலே போதும், நீ அவரை நம்பினாலே போதும். அவரே கரம் பிடித்து நடத்துகின்ற தெய்வம், கண்மலை மேல் உன்னை உயர்த்துகிற தெய்வம். அந்த தெய்வத்தை நோக்கி கரம் உயர்த்தி உள்ளத்தில் இருக்கிற பாவ சுமைகள், மன சுமைகள், வெளியில் சொல்ல முடியாத, தாங்க முடியாத வியாதிகள், உங்களை அழுத்துகின்ற பாவ சுமைகள், உங்களை அழுத்துகின்ற நோய்கள், உங்களை அழுத்துகின்ற இந்த உலகத்தின் கட்டுகள் அனைத்திலிருந்தும் மீண்டும் எழுந்து இயேசுவோடு வீரநடை போட வலது கரத்தை உயர்த்துவோம். வலது கரத்தை உயர்த்தி சேர்ந்து ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, அன்பு இயேசுவே, நாங்கள் உம்மோடு பயணம் செய்ய, நாங்கள் உம்மோடு பயணம் செய்ய எங்களை அழுத்தி தடையாயிருக்கிற இந்த உலகத்தின் தடைகளிலிருந்து நாங்கள் மீண்டும் எழுந்து நடக்க உம்மோடு பயணம் செய்ய வரம் தாரும் இயேசுவே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய அமைதியை பெறுவார்களாக. ஆமென். திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி தோஸ்ரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மார்க் 3 இறைவார்த்தை 31 34 முடிய. அப்பொழுது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வர சொல்லி ஆள் அனுப்பினார்கள். அவரை சூழ்ந்த மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. அதோ உன் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள். அவர் அவர்களை பார்த்து, என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே. இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே. கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்று சொன்ன ஆண்டவர் தன் தாயை சந்திக்கிறார். மானிடத்திற்கு மீட்பு அளிக்க வந்தவருக்கு அவமான சின்னம் என்றும், ஒளி வீசும் கண்கள் இங்கே இருண்டு கிடந்தது, மலர்ந்த முகம் வாடி வதங்கி காட்சியளிக்கிறது.
இந்த கோலத்தில் தன் மகனை சந்திக்கின்றாள் அன்னை மரியாள். வேதனை தாங்க முடியாமல் துவண்டு போகின்றாள். மகனுக்கு உதவ முடியாமல் தவிக்கின்றாள். இறைவா, இதோ ஏன் இந்த துன்பம், ஏன் இந்த சோதனை, எனக்கா இந்த துன்பம் என்று சொல்லி உள்ளத்தில் கலக்கத்தோடு வியாகுலத்தோடு கண்ணீர் சிந்தி கலங்கிக் கொண்டு நிற்கின்றான். பிரியமானவர்களே, இதோ தன் தாயை தன் கண்களாலே அவர் சந்திக்கின்றார். என் திருவுளம் அல்ல, இது தந்தையின் திருவுளம். இதோ தந்தையின் திருவுளத்தை நான் நிறைவேற்ற வந்தேன். இதோ அம்மா, இதோ உன் விருப்பமும் அதுதான், தந்தையின் நிறைவுளத்தை தேற்றுவதுதான் என்று சொல்லி தன் தாயின் முகத்தை பார்த்ததும் மீண்டுமாய் ஏதோ தன் பயணத்தை ஆண்டவர் இயேசு தொடர்கின்றார். இன்று கத்தோலிக்க திரு அவைக்கு கடவுள் கொடுத்த மாபெரும் பரிசு அன்னை மரியாள். அன்னை மரியாளுடைய பரிந்துரை, அன்னை மரியாளுடைய உடனிருப்பு, அந்த தாயை பாதுகாவலியாக கொண்டிருக்கிற நாம் எல்லாருமாய் ஏதோ அந்த தாயின் முகத்தை கண்டாலே போதும். அந்த தாய் கருணை உள்ளம் படைத்தவள். அந்த தாயினுடைய ஏதோ விருப்பம் ஏதோ தன் மகனோடு இருப்பதுதான், தந்தையின் திருவுளத்தை ஏற்று நிறைவேற்றுவதுதான். அந்த தாயின் அன்பு பிள்ளைகளாகிய நாமும் பல நேரங்களில் கடவுளின் திருவுளத்தை அல்ல, இயேசுவின் விருப்பத்தை அல்ல, மனித விருப்பத்தை தேடி போகிறோம். மனிதர்களை திருப்திப்படுத்த ஆசைப்படுகிறோம். மனிதர்களுடைய ஆசைக்கு நாம் உட்படுகின்றோம். ஆனால் இன்று அன்னை மரியாள் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம். என் விருப்பம் அல்ல, என் சித்தம் அல்ல, இது கடவுளுடைய சித்தம், கடவுளுடைய சித்தத்திற்கு நான் அடிபணிகின்றேன் என்று சொல்லி இந்த துன்பகரமான நேரத்திலும் கூட தன் மகனை தேற்றுகின்றாள். தன் கண்களால் தன் மகனோடு நடக்கின்றாள். இந்த துன்ப பாதையை முழுவதுமாய் ஏற்றுக்கொள்ளுகின்றாள். மகனே, மகளே, இந்த ஆன்மீக வாழ்க்கையிலே நீ தனிமரம் அல்ல. நீ துன்பப்படுகிற போது, வேதனைப்படுகிற போது நீ தனிமரம் அல்ல. உனக்கு தாயாக ஆண்டவர் தன் தாயை கொடுத்திருக்கிறார். அந்த தாய் நமக்காக இருக்கிறார். அவரே நம் துன்ப நேரத்தில் நம்மை சந்திக்கின்ற தாய், நமக்காக பரிந்து பேசுகிற தாய். அந்த தாயோடு இணைந்து நாமும் இயேசுவின் இந்த சிலுவை பயணத்தில் நம்முடைய வாழ்க்கையில அடைக்கப்பட்ட அபிஷேகங்களை, அடைக்கப்பட்ட அபிஷேக வாசலை மீண்டும் திறக்க வலதுகரத்தை உயர்த்தி தாயின் வழியாக நாமும் சேர்ந்து ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, அன்பு இயேசுவே, உமது தாயின் சந்திப்பினால், உமது தாயின் சந்திப்பினால் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றவே நீர் கல்வாரி நோக்கி பயணமானீர். எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் உம்மை கண்டு உமது மகிமையை அனுபவிக்க எங்களுக்காக தந்தை கடவுள் வாக்களித்த அபிஷேக வாசலை நாங்களும் திறக்க எங்கள் தாயும் பாதுகாவலியுமான அன்னையின் பரிந்துரை எங்களுக்கு தொடர்ந்து கிடைப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசிய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய அமைதியை பெறுவார்களாக. ஆமென். மனித வாழ்க்கையை உயர்த்தும் சிலுவையை மறுக்க முடியாமல் சீமோன் வருத்தி சுமந்தாரே. பிறரன்பு பணியிலே நிலைக்க அருள் செய்வே. ஐந்தாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோஸ்தம் செய்கின்றோம். அதே நின்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். புனித லூகாஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வசனங்கள் 25 தொடங்கி 30 முடிய. பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராய் இருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது.
உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளம் இட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக, இம்மனிதன் கட்டத் தொடங்கினான், ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. இயேசுவுக்கு சீமோன் உதவுகின்றார். ஆயிரம் மக்கள் இயேசுவை தேடி போனார்கள். 5000 பேர் உணவு உண்டார்கள். இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி பார்வையற்ற குருடன் அழைத்ததும் ஓடோடி வந்து இயேசு சுகமாக்கினார். எத்தனையோ அதிசயங்கள், அற்புதங்கள், நன்மைகள், புதுமைகள், கூட்டம் கூட்டமாய் மக்கள் இயேசுவை தேடி போனார்கள். ஆனால் சிலுவை பயணத்தின் போது அந்த ஜன கும்பல் எங்கே? அந்த கூட்டம் எங்கே? அந்த மக்கள் எங்கே? அன்று இயேசுவே, தாவீதின் மகனே என்று கூப்பிட்ட அந்த குருடனையும் காணவில்லை. ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தருகின்ற வார்த்தைகள் உம்மிடம் தாமே உள்ளன என்று சொன்ன பேதுருவும் அங்கே இல்லை. ஏதோ இயேசுவின் பின்னால் நானும் வருவேன் ஏதோ என்று சொல்லி இயேசுவின் பின்னால் வந்த அந்த செல்வந்தன் நிலைவாழ்வை நான் உரிமையாக்கி கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வந்த அந்த இளைஞனையும் காணவில்லை. பிரியமானவர்களே, இயேசு படைகள் ஏறிய போதும் அக்கறைக்கு செல்வதற்கு முன்பாக ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த இயேசுவை சந்திக்க இயேசுவின் பின்னால் ஓடினார்கள். ஆனால் அந்த கூட்டம் எங்கே திரண்டிருந்தது? இயேசுவுக்கு தீர்வையிட வாழ்க வாழ்க என்று சொல்லக்கூடிய கூட்டம் அங்கே ஒழிக என்று சொல்லுகிறது. சிலுவையில் அறையும் என்று சொல்லி அவரை சிலுவையில் அறைய தீர்ப்பிட்டு விட்டு எல்லா கூட்டமும் ஓடிவிட்டது. ஆனால் இங்கே இந்த சிமியோன் மட்டும் ஏதோ இயேசுவுக்கு உதவ வருகிறார். கட்டாயப்படுத்தப்பட்டாலும் கூட அங்கே இயேசுவுக்கு உதவி செய்ய வருகிறார். பிரியமானவர்களே, ஒரு சில நேரத்தில் திருச்சபை கட்டளைகள் உங்களுக்கு கடினமாக இருக்கும். ஏதோ பங்கு குரு சொல்லுகிற போது உங்களுக்கு கடினமாக இருக்கும். குடும்பத்தில் பெரியவர்கள், முதியவர்கள் சொல்லுகிற போது கடினமாக இருக்கும். தாய் தந்தை, ஏதோ பெற்றோர்கள், ஆசிரியர்கள் சொல்லுகிற போது நமக்கு கடினமாக இருக்கும். உதவுவதற்கு, பெரியவருடைய அறிவுரையை கேட்பதற்கு, சரியான, நீதியான, நேர்மையான, உண்மையான, அதுவும் சிறப்பாக கத்தோலிக்க கிறிஸ்துவ விசுவாசத்தில் நடப்பது நமக்கு ஒரு தடையாக கூட இருக்கலாம், அல்லது துன்பமாக கூட இருக்கலாம். பிரியமானவர்களே, இங்கே சிமியோன் இயேசுவுக்கு உதவ கட்டாயப்படுத்தப்படுகிறார். இருந்த போதிலும் அந்த சிமியோன் அதை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்கு உதவி செய்கின்றார். இயேசுவும் ஏற்றுக்கொள்கின்றார். பிரியமானவர்களே, லேவியர் புத்தகத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். இதோ நீ யார் யாருக்கெல்லாம் உதவ வாய்ப்பு கிடைக்கிறதோ, யார் யாருக்கெல்லாம் உன்னால் உதவ முடியுமோ அவர்களுக்கு நீர் உன்னிடம் இருப்பவற்றை எல்லாம் நீ கொடுக்கிற போது, அதுவும் 10 மடங்கு கொடுக்கிற போது, அதுவும் ஏழைகளுக்கு நீ வைத்திருக்கின்ற பாதி 50% கொடுக்கிற போது, நீ அடைக்கப்பட்ட வாசல்களை, நீ இழந்து போன அபிஷேகத்தை, ஆசீர்வாதத்தை 7 மடங்காக பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி வேதம் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. மகனே, மகளே, நான் மட்டும் வாழ்ந்தால் போதும், என் குடும்பம் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று சொல்லி சுயநலத்தோடு எத்தனை நாட்கள் வாழ்கிறோம். அண்ணன் என்னடா, தம்பி என்னடா என்று சொல்லி ஏதோ அண்ணன் கூட, தம்பி கூட, சகோதரன் கூட, சகோதரி கூட பேசாமல் கூட பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து, பதவிக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஆசைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் உதவி செய்ய மனமில்லாமல் எத்தனையோ நாட்கள், நேரங்கள் நாம் வாழ்ந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவரிடம் வந்து கரம் விரித்து ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி உதவி வேண்டுகிறோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஜெபத்தை ஆண்டவர் ஒருபோதும் கேட்க மாட்டார். வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் நாம் பிறருக்கு உதவுகின்ற போது, சிமியோனை போல சில நேரத்தில் கட்டாயப்படுத்தப்பட்டாலும் நாம் இயேசுவின் சிலுவையோடு பயணம் செய்ய முன் வருகிற போது நாம் அடைக்கப்பட்ட அபிஷேக வாசல்களை திறக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நேரத்தில் சிமியோன் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகின்றார். வலது கரத்தை உயர்த்தி நாமும் நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள் கட்டாயப்படுத்தப்பட்டாலும், பல நேரங்களில் மனமுவந்து முகமலர்ச்சியோடு இயேசுவுக்காக, நற்செய்திக்காக, திருச்சபைக்காக நாம் உதவ முன்வருகிற மக்களாக மாற நாம் சேர்ந்து ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, சீமோனுடைய உதவியை ஏற்றுக்கொண்டவரே, நாங்களும் வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும்
பிறருக்கு உதவுகின்ற நற்செய்திக்காக திருச்சபைக்காக உதவுகின்ற நல்ல மனதை எங்களுக்கு தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய அமைதி பெறுவார்களாக. ஆமென். ஆறாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த தோஷம் செய்கின்றோம். இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கின்றார். புனித லூக்கா அதிகாரம் 7 இறைவசனங்கள் 40 47 முடிய. பின்பு அப்பெண்ணின் பக்கம் அவர் திரும்பி சீமோனிடம், இவரை பார்த்தீரா? நான் உம்முடைய வீட்டுக்குள் வந்தபோது நீர் என் காலடிகளை கழுவ தண்ணீர் தரவில்லை. இவரோ தம் கண்ணீரால் என் காலடிகளை நனைத்து அவற்றை தமது கூந்தலால் துடைத்தார். நீர் எனக்கு முத்தம் கொடுக்கவில்லை. இவரோ நான் உள்ளே வந்த முதல் என் காலடிகளை ஓயாமல் முத்தமிட்டு கொண்டே இருந்தாள். நீர் எனது தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவரோ என் காலடிகளை நறுமண தைலம் பூசினார். ஆகவே நான் உமக்கு சொல்லுகிறேன், இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார். குறைவாக மன்னிப்பு பெறுவோர் குறைவாக அன்பு செலுத்துவோர் ஆவார் என்றார். மகனே, மகளே, இவரை பார்த்தீரா, இவரை பார்த்தீரா என்று சொல்லி அந்த பாவியான பெண்ணை ஆண்டவர் அன்று சுட்டி காட்டினார். ஆனால் இன்று வெரோனிகாவை ஆண்டவர் தன் கண்களால் நோக்குகின்றார். அன்று பெரும் பாவியான அந்த பெண் ஆண்டவருடைய காலடியில் அமர்ந்து கண்ணீரோடு ஆண்டவருடைய பாதத்தை முத்தமிட்டு அங்கே மன்னிப்பு பெறுகிறார். இவர் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி ஆண்டவர் அன்று அந்த பாவியான பெண்ணை பார்த்து பாராட்டினார், மன்னித்தார், ஏற்றுக்கொண்டார். அதையெல்லாம் கடந்து 100 மடங்கு பாசத்தை, 100 மடங்கு தைரியத்தை வரவழைத்து கொண்ட அந்த வெரோனிகாள், என் இயேசுவின் முகம், என் இயேசுவினுடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும், துடைக்க வேண்டும். எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை பேர் என்னை தடுத்தாலும் நிறுத்தினாலும், இதோ என் உயிரே போனாலும் என் இயேசுவின் முகத்தை நான் துடைப்பேன் என்று சொல்லி தடைகளை தாண்டி வருகின்றாள் அந்த வீரப்பெண் வெரோனிகாள். பிரியமானவர்களே, இன்று ஆலயம் வருவதற்கு, திருப்பலிக்கு வருவதற்கு, ஜெபமாலை ஜெபிப்பதற்கு, அன்பியத்திற்கு செல்வதற்கு, ஏதோ ஆலயம் சம்பந்தப்பட்ட ஆன்மீக சம்பந்தப்பட்ட காரியங்களை செய்வதற்கு நாம் அசட்டை செய்கின்றோம். ஏதோ எப்ப பார்த்தாலும் ஜெபம், எப்ப பார்த்தாலும் ஒரே பைபிள், எப்ப பார்த்தாலும் மாதா டிவி, இப்படி பல பேர் வீட்டில் சொன்னாலும் கூட ஒரு சில நேரத்தில் நாமும் விழுந்து போகிறோம். பிரியமானவர்களே, அந்த வெரோனிகாள் நம் கண் முன்பாக வந்து நிற்கின்றாள். எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை ஏதோ இடர்பாடுகள் வந்தாலும் என் இயேசுவின் முகத்தை நான் காண்பேன். பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையில பல குடும்பங்கள் இன்று அபிஷேகம் இல்லாமல், குடும்பத்தில் தடைகள், திருமண தடைகள், குழந்தை பாக்கியம் இல்லாத நிலைகள், ஏதோ பலவிதமான கொடிய நோய்கள், கேன்சர் வியாதிகள், ஏதோ எவ்வளவு சம்பாதித்தாலும் ஏதோ வியாபாரம் தோல்வி, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாம் கடந்து போகிறோம். எதனால்? அந்த தெய்வத்தை நாம் அதிகமாக அன்பு செய்யாமல் இந்த உலகத்தின் போக்கில் நாம் வாழ்கிற போது நம் பாவங்கள் மன்னிக்கப்படுவதும் கிடையாது, நாம் சுகம் பெறுவதும் கிடையாது, நாம் மகிழ்ச்சியோடு வாழ்வதும் கிடையாது. எனவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், லூக்கா நற்செய்தி 7 அதிகாரம் 47 வசனம், குறைவாக மன்னிப்பு பெறுவோர்
குறைவாக அன்பு செலுத்துகின்றார்கள். பிரியமானவர்களே, உன் தடைக்கு காரணம், உன் நோய்க்கு காரணம், உன் குடும்ப போராட்டத்திற்கு காரணம் நீ கடவுளை குறைவாக அன்பு செய்வதுதான். இந்த ஆண்டவரை நீ வெரோனிகாவை போல எல்லா தடைகளையும் தாண்டி, விமர்சனங்களையும் தாண்டி நீ ஆண்டவரை முழு உள்ளத்தோடு அன்பு செய்கிற போது ஆண்டவர் உன் வாழ்க்கையில் இருக்கிற அடைக்கப்பட்ட அபிஷேக வாசல்களை நிச்சயமாய் திறப்பா. அந்த வெரோனிகாவுக்கு ஆண்டவர் கொடுத்த அன்பு பரிசு தன் முகத்தையே பரிசாக கொடுக்கிறார். என் மகனே, மகளே, வெரோனிகாவை போல நீங்களும் ஆண்டவர் இயேசுவை முழுமையாக அன்பு செய்கிற போது அவருடைய திருமுக தரிசனத்தை ஒவ்வொரு நாளும் நீங்களும் கண்டு, ஏதோ நீங்களும் இந்த 7 மடங்கு அல்ல 1000 மடங்கு ஆசி பெற்ற மக்களாய் மாற முடியும். ஆகவே வலது கரத்தை உயர்த்தி வெரோனிகாவை போல ஆண்டவரை முழுமனதோடு அன்பு செய்து 1000 மடங்கு ஆசி பெற நாம் சேர்ந்து ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, அன்பு இயேசுவே, வெரோனிகாவுக்கு உமது முகத்தையே பரிசாக தந்தீரே. நாங்களும் இந்த உலகத்தை அல்ல உம்மையே முழு இதயத்தோடு, முழு அறிவோடு, முழு ஆன்மாவோடு அன்பு செய்து 1000 அதிசயங்களை காண அருள் தாரும் ஆண்டவரே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய அமைதியை பெறுவார்களாக. ஆமென். ஏழாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்து தோஸ்தம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இயேசு 2ஆம் முறை தரையில் குப்புற விழுகிறார். 1 பேதுரு அதிகாரம் 3 இறைவார்த்தை 14 17 முடிய. நீதியின் பொருட்டு துன்புற வேண்டியிருப்பினும் நீங்கள் பேறு பெற்றவர்களே. யாருக்கும் நீங்கள் அஞ்சி நடுங்கவோ மனம் கலங்கவோ வேண்டாம். உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயவரென போற்றுங்கள். நீங்கள் எதிர்நோக்கி இருப்பவை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஆனால் பணிவோடும் மரியாதையோடும் விடையளியுங்கள். உங்கள் மனச்சான்றும் குற்றமற்றதாய் இருக்கட்டும். அப்பொழுது உங்கள் கிறிஸ்துவ நன்னடத்தையை பழிக்கிறவர்கள் உங்களை இழிவாக பேசியதை குறித்து வெட்கப்படுவார்கள். ஏனெனில் தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுளமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல். மகனே, மகளே, தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுளமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல். இயேசு மீண்டுமாய் விழுகின்றார். எதனால்? இந்த மனிதர்களுடைய பாவ சுமையினால். அவர்கள் அவரை மீண்டும் மீண்டுமாய் அடித்து உதைத்து நொறுக்கி அந்த கல்வாரியை நோக்கி இழுத்து கொண்டு போகிற போது இயேசுவின் கண்களுக்கு முன்னால் ஏதோ இந்த உலகத்தின் மக்கள், உலகத்தின் மனிதர்கள், இவர்கள் செய்த துரோகங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் ஏதோ மீண்டும் 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 அவரை அழுத்துகின்றன. பிரியமானவர்களே, எத்தனையோ முறை நாம் பாவ அறிக்கை செய்கிற போது இனிமேல் இப்படிப்பட்ட பாவத்தை ஒருபோதும் செய்வதில்லை என்று சொல்லி உறுதியான மனநிலையோடு நாம் பிரதிஜை எடுக்கின்றோம். ஆனால் மீண்டும் மீண்டும் நாம் தவறுகின்றோம். வாய்ப்புகள் கிடைக்கிற போது, சூழ்நிலைகள் உருவாகிற போது நாம் ஆண்டவருக்கு விரோதமாய், ஆண்டவருடைய சித்தத்திற்கு விரோதமாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில விழுந்து போகிறோம். பிரியமானவர்களே,
ஏதோ நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்பட்டாலும், நீ விழுந்தாலும், நீ இழிவாக நடத்தப்பட்டாலும், நீ அவமானப்படுத்தப்பட்டாலும் நீ விழுந்தே கிடக்க மாட்டாய். அதைத்தான் பேதுரு தன் திருமுகத்தில், 1ஆம் திருமுகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 14-17 உள்ள வசனத்தில் சொல்லுகின்றார். நீ அவமானப்படுத்தப்படுகிற போது, நீ நீதியின் பொருட்டு அசிங்கப்படுத்துகிற போது, நீ நீதியின் பொருட்டு உன்னை இழிவாக மக்கள் கருதுகிற போது, நீ உலக பார்வைகளே விழுந்தவனாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நிச்சயமாய் உன்னை உயர்த்துவார், ஆண்டவர் நிச்சயமாய் உன்னை எழுப்பி விடுவார் என்று சொல்லி அங்கே பேதுரு சொன்னார். எதனால்? என் ஆண்டவர் இயேசு 2ஆம் முறை விழுந்த போதிலும் கூட அவர் நீதிக்காக எழுந்தார், நியாயத்திற்காக எழுந்தார். இந்த உலகத்தின் மீட்புக்காக, உலக மக்களை வாட்டி வதைக்கிற சாத்தானின் கட்டுகளிலிருந்து மக்களை மீண்டும் அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக அவர் மீண்டும் எழுகிறார். மகனே, மகளே, உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் அடிக்கடி விழுந்து போகிறீர்களா? உங்களை மனிதர்கள் அவமானப்படுத்துகிற போது, அசிங்கப்படுத்துகிற போது, இழிவாக கருதுகிற போது நீங்கள் விழுந்து போகிறீர்களா? இந்த 7ஆம் நிலையிலே உங்கள் அசிங்கங்களை, அவமானங்களை, நீங்கள் இதோ வாழ்க்கையில வஞ்சிக்கப்பட்ட நேரங்களை, உங்களை பழி சுமத்திய நாட்களை, நேரங்களை, நபர்களை இந்த நிலையில் ஒப்புக்கொடுப்போம். நீங்கள் விழுந்தவர்கள் அல்ல, மீண்டுமா எழ வேண்டியவர்களை உங்களை எழுப்புவர் ஆண்டவரே. ஆகவே வாழ்க்கையில நீங்கள் பல நிலைகளில் விழுந்து போயிருக்கலாம். வாழ்க்கையே உங்களுக்கு தோல்வியாக கூட மாறியிருக்கலாம். வாழ்க்கையே உங்களுக்கு சோதனையாக கூட மாறியிருக்கலாம். வலது கரத்தை உயர்த்தி நீங்கள் விழுந்தாலும், நீங்கள் ஆண்டவரை நம்புகிற போது, இயேசுவை கண்ணோக்கி பார்க்கிற போது அவர் உங்களை எழுப்புகிற தெய்வம். விழுந்து போன நாட்கள், நேரங்கள், அந்த நிலைகளை குறித்து கரமுயர்த்தி நாம் சேர்ந்து ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, அன்பு இயேசுவே, 2ஆம் முறை விழுந்தாலும், 2ஆம் முறை விழுந்தாலும் எனக்காக மீண்டும் எழுந்தவரே, மீண்டும் எழுந்தவரே, என் வாழ்வில் அவமானங்கள், வஞ்சகங்கள் வருகிற போது நாங்களும் விழுந்து போகிறோம். ஆண்டவரே, நீதிக்காக, நேர்மைக்காக, உண்மைக்காக நாங்கள் உழைக்கிற போது மனிதர்கள் எங்களை வீழ்த்துகிறார்கள், நாங்கள் சோர்ந்து போகிறோம். ஆண்டவரே, நீரே எங்களை தாங்கிக் கொள்ளும், நீரே எங்களை எழுப்பிவிடும். நாங்களும் உம்மோடு பயணம் செய்து உமது மாட்சியை காண அருள் தாரும் ஆண்டவரே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய அமைதியை பெறுவார்களாக. ஆமென். மருந்தும் மகளிர்க்கு மொழி நீர் நல்கி, பாய்கள் நாங்களும் வருந்த வரம் தாரும். பொங்கும் கடல் போல உம் அன்பை அறிவாரோ, கடல் போல உன் அன்பை அறிவாரோ. 8ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று தோத்திரம் செய்கின்றோம். அதிலேன்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அழுகின்ற பெண்களுக்கு இயேசு ஆறுதல் கூறுகின்றார். லூக்கா 23 27 29 முடிய மீண்டும் 31. பெருந்திரளான மக்களும் அவருக்காக மாரடித்து புலம்பி ஒப்பாரி வைத்த பெண்களும் அவர் பின்னே சென்றார்கள். இயேசு அப்பெண்கள் பக்கம் திரும்பி, எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். ஏனெனில் இதோ ஒரு காலம் வரும், அப்போது மலடிகள் பேறு பெற்றோர் என்றும் பிள்ளைகள் பெறாதோரும் பால் கொடாதோரும் பேறு பெற்றோர் என்றும் சொல்வார்கள். பச்சை மரத்துக்கே இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள் என்றார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒரு ஊராக சென்று உடல் நோயாளிகளையும் மனநோயாளிகளையும் சுகப்படுத்தி ஆறுதல் கொடுத்த தேவ மைந்தனுக்காய் இந்த நிலை என்று சொல்லி அந்த பெண்கள் மாரடைத்து ஒப்பாரி வைத்து புலம்பிக் கொண்டு வந்து நிற்கிறார்கள்.
ஆண்டவர் இயேசு அவர்களை பார்த்து எசையா புத்தகத்தில் சொன்னது போல உங்கள் கண்ணீரின் நாட்கள் ஓய்ந்து போகும். ஏதோ உங்கள் அவமானங்களை உங்கள் தீமைகளை நானே வேறறுத்து போடுவேன் என்று சொன்ன ஆண்டவர் எனக்காக அழ வேண்டாம், ஏதோ உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஏதோ எதிர்வருகின்ற காலத்தை குறித்து எதிர்கால சந்ததிகளை குறித்து என் ஆண்டவர் துக்கப்படுகிறார், துயரப்படுகிறார். விடுதலை பயண நூலிலே என் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், தலைமுறை தலைமுறையாய் நான் உங்கள் மீது அன்பு கொள்வேன் என்று சொன்ன ஆண்டவர், என் இரக்கத்தை நான் வெளிப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர், ஏதோ தலைமுறை தலைமுறை ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆசைப்பட்ட ஆண்டவர், இந்த காலம் அல்ல வரக்கூடிய காலம் இன்னும் மோசமானது. ஏதோ நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டு நிற்கிறீர்கள், ஆனால் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் உங்கள் கண் முன்பாகவே ஏதோ வழிகளை மாறி ஏதோ தடுமாறி போவார்கள். அவர்களுக்காக ஜெபியுங்கள். பிரியமானவர்களே, எத்தனையோ பெற்றோர்கள் இன்றைய நாட்களிலும் கூட பிள்ளைகளை குறித்து அழுது கொண்டிருக்கிறீர்கள். என் பிள்ளைக்கு ஏன் இப்படிப்பட்ட நிலை? குடிவெறி, களியாட்டங்கள், ஆபாச காட்சிகள், இந்த உலகத்திலே தாறுமாறான வாழ்க்கை, இந்த உலகத்தில் ஏதோ மனிதர்கள் அருவருக்கக்கூடிய வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்று வித்தியாசமாக போய்கொண்டிருக்கிறது. இந்த 21ஆம் நூற்றாண்டில் நாம் பார்க்கிறோம் எத்தனை விதமான அழிவுகள் குடும்பத்தை, பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை அழுத்தி கொண்டிருக்கிறது. ஏதோ தகப்பனே, தாயே, மகனே, மகளே, ஏதோ தாய் தந்தையர்கள் ஏதோ பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள், பிள்ளைகள் பெற்றோருக்காக ஜெபியுங்கள். பல குடும்பங்கள் அபிஷேகத்தை இழந்து, பல குடும்பங்கள் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்தில் ஒரு சில காரியங்களை குறித்து, நிகழ்ச்சிகளை குறித்து, இழிவுகளை குறித்து, துன்பங்களை குறித்து மனதில் அந்த எருசலேம் பெண்களைப் போல அழுது கொண்டிருக்கிறோம். இந்த சிலுவை பாதையில, இந்த தியான நாட்களிலே, மகனே, மகளே, உன் கண்ணீரின் நாட்கள் ஓய்ந்து போக வேண்டும், நீ மகிழ்ந்து கொண்டாட வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏதோ கடவுள் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம், தலைமுறை ஆசீர், தலைமுறை ஆசீரை நாம் பெற்றுக்கொள்ள நம் தேசத்தை குறித்து நாம் ஜெபிப்போம், நம் குடும்பத்திற்காக ஜெபிப்போம், நம் பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். இந்த நேரத்தில் 2 கரங்களையும் உயர்த்துவோம், 2 கரங்களையும் உயர்த்தி ஏதோ நம்முடைய கண்ணீர் வேதனைகள், அதுவும் சிறப்பாக நம் பிள்ளைகளை குறித்து, நம்முடைய வாரிசுகளை குறித்து எப்படி ஆகுமோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருந்தால் 2 கரங்களையும் உயர்த்தி ஏதோ ஆண்டவர் சொன்னது போல எனக்காக அழ வேண்டாம், இயேசுவுக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொன்ன ஆண்டவரிடம் 2 கரங்களையும் உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் ஒன்றுமில்லை, ஆண்டவரே என் பலத்தால், என் சக்தியால், என் ஆற்றலால் ஒன்றும் அல்ல, ஒன்றும் ஆகாது, உம்மால் கூடும், எல்லாம் கூடும். 2 கரங்களை உயர்த்துவோமா? வெட்கப்பட வேண்டாம். எல்லாரும் ஆலயத்திற்கு வெளியில் இருக்கிறவங்க எல்லாருமாய் 2 கரங்களையும் உயர்த்தி ஆண்டவரிடம் மன்றாடுவோம், ஜெபிப்போம். நம் பிள்ளைகளுக்காக, பெற்றெடுத்த பிள்ளைகளுக்காக, வருங்கால சந்ததிக்காக, ஆண்டவரே தலைமுறை ஆசீர்வாதம் என் குடும்பத்தை தாங்க வேண்டும் என்று சொல்லி ஏதோ பிள்ளைகளை, குடும்பத்தை, வாழ்வை, எதிர்காலத்தை இப்போது 2 கரங்களை உயர்த்தி நான் சொல்ல சேர்ந்து ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, எனக்காக ரத்தம் சிந்தியவரே, எனக்காக உயிர் துறந்தவரே, எனக்காக தலைமுறை ஆசியை தருபவரே, நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் உன் வழியில், உன் பாதையில் உமக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழ எங்களை முழுவதுமாய் உம் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தாங்கிக் கொள்ளும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நீர் வாக்களித்தவாறே தலைமுறை ஆசியை எனக்கு தாரும். ஆமென், ஆமென், ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை பெறுவார்களாக. ஆமென். என் அன்பு தேவனே
9ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற தோஷம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு 3ஆம் முறை தரையில் குப்புற விழுகிறார். லூக்கா 13 இறை திருவசனங்கள் 34 35 முடிய. எருசலேமே எருசலேமே, இறைவாக்கினரை கொல்லும் நகரே, உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எறிகிறாயோ? கோழி தன் குஞ்சுகளை தன் இறக்கைக்குள் கூட்டி சேர்ப்பது போல் நானும் உன் மக்களை அரவணைத்து கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன், உனக்கு விருப்பமில்லையே. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, எருசலேமே எருசலேமே, இறைவாக்கினரை கொல்லும் நகரே, உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எறிகிறாயே என்று சொல்லி அன்று ஆண்டவர் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். ஏதோ அவர் சிலுவையின் பயணத்தில் 3ஆம் முறை அவர் மீண்டும் விழுகிறார். சிலுவை பாரம் மட்டுமல்ல, ஏதோ நேரம் நெருங்குகிறது, முடிவை அவர் காண்கின்றார். ஆம், அந்த கபால மலை உச்சி தெரிகிறது. கொடிய ஆட்சியாளர்களாலும் கொடிய போர் வீரர்களாலும் தாம் இறக்கப் போகின்ற காட்சியை ஒரு கணம் அவர் எண்ணி பார்க்கிறார். இன்னொரு கணம் அவருக்கு முன்பாக தந்தை ஒப்படைத்த இதோ இந்த உலகத்தின் மக்கள் தெரிகிறார்கள். யோவான் நற்செய்தி 14 என்னிடம் வருபவரை நான் ஒருபோதும் புறம் தள்ளிவிட மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர் ஏதோ நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். ஏதோ அவர் குப்புற விழுந்த போதிலும் கூட அவர் மீண்டுமா எழுந்து இலக்கை நோக்க அவர் திட்டமிடுகின்றார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு மனநிலையைத்தான் நீங்களும் நானும் காண வேண்டும். எத்தனையோ முறை நாம் என்ன செய்கின்றோம்? ஆண்டவர் அனுப்புகின்ற பணியாளர்களை, குருக்களை, ஆண்டவர் அனுப்புகின்ற துறவிகளை, ஏதோ ஆண்டவர் பெயரால் வருபவர்களை நாம் ஆசி பெற்றவர்களாய் காணாமல் அவர்களை நாம் வீழ்த்துகின்றோம். அவர்களை பற்றி அவதூறு பேசுகின்றோம். அவர்களை பற்றி இல்லாதது பொல்லாதது சொல்லுகின்றோம். ஏதோ நாம் குருக்களுக்கு எதிராக, திருச்சபைக்கு எதிராக, வேதத்திற்கு எதிராக, சத்தியத்திற்கு எதிராக, உண்மைக்கு எதிராக நாம் செயல்படுகிற போதெல்லாம் நாம் விழுந்து போகிறோம். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏதோ நம் ஒவ்வொருவரையும் ஏதோ விழுந்து கிடக்கிற மக்களாக அல்ல, நீதியின் பொருட்டு, இறை அரசின் பொருட்டு, நற்செய்தியின் பொருட்டு, ஏதோ உண்மைக்காக எழுந்து ஏதோ வீரத்தோடு தைரியத்தோடு பணி செய்கின்ற ஒரு மகனாக, மகளாகத்தான் நம்மை பார்க்கின்றார். சோர்ந்து போன யோசுவாவை பார்த்து யோசுவா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனத்திலே, வீறுகள் துணிந்து நெல், அஞ்சாதே, கவலைப்படாதே என்று சொன்ன ஆண்டவர் ஏதோ வீழ்ந்த போதிலும் அவர் மீண்டும் எழுகின்றார். மீண்டும் எழுந்து ஏதோ அந்த முடிவு ஒரு அழிவான ஒரு முடிவு, கொடுமையான ஒரு முடிவு என்பதை அவர் தெரிந்து கொண்டாலும் ஏதோ அதுவல்ல முடிவு, நான் மீண்டும் எழுவேன், ஏதோ மரணத்தை ஜெயிப்பேன், என் மக்களை மீண்டுமாய் ஏதோ நான் மீட்டுக் கொள்வேன் என்று சொல்லி அவர் மீண்டும் எழுகிறார். என் மகனே, மகளே, இந்த ஜூபிலி ஆண்டிலே நீ முடிவை காண வேண்டும். திருப்பாடல் 23 சொல்லப்படுவது போல, சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நீ நடக்க நேர்ந்தாலும் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நீ செத்து செத்து பிழைத்துக் கொண்டிருக்கிறாயா? ஏன் இந்த வாழ்க்கை? ஏன் இந்த குடும்ப வாழ்க்கை? ஏன் இந்த உலக வாழ்க்கை? யாருமே என்னை அன்பு செய்யவில்லையே, யாருமே என்னை புரிந்து கொள்ளவில்லையே. ஒவ்வொரு நாளும் விழுந்து கிடக்கிறாயா? ஒவ்வொரு நாளும் அழுது மடிந்து கொண்டிருக்கிறாயா? இயேசுவை கண்ணோக்கிப்பா. 3ஆம் முறை விழுந்தாலும் அவர் மீண்டும் எழுந்தார். முடிவு உன் முன்பாக. நீ முடிவை காண வேண்டுமா? இயேசுவை கண்ணோக்கிப்பா. இயேசு எழுந்தது போல அவரை பிடித்து கொண்டு நீயும் எழு. நீ முடிவை காண்பார். முடிவு என்பது சாத்தான் கையில் அல்ல, அடுத்தவர் கையில் அல்ல. ஆண்டவர் அதை உன் கையில் வைத்திருக்கிறார். இந்த ஜூபிலி ஆண்டிலே அடைக்கப்பட்ட வாசல்களை திறந்து நீ முடிவாகிய அந்த மாட்சிமையை, அபிஷேக வாசலை நீயே திறக்கப் போகிறார். அதற்காக வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரிடம் ஒவ்வொரு நாளும் நாம் நடந்து கொண்டிருக்கிற சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கை, கொடுமையான சூழ்நிலைகளை ஆண்டவர் கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். மீண்டும் எழுந்து இயேசுவோடு நடக்க வரவேண்டி செபிப்போம். அன்பு இயேசுவே, அன்பு இயேசுவே, நாங்கள் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் கடந்து போகிற நேரமெல்லாம் நீர் எங்களோடு இருக்கிறீர். உமது கரம் மீண்டும் எங்களை தூக்கி வழிநடத்த அருள் தாரும் ஆண்டவரே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை பெறுவார்களாக. ஆமென்.
உடைகள் கலைந்திட உம்மை கொடுத்தீரே. தீரக்கும் வெள்ளம் போல் உதிரம் சொரிந்தீரே. யாம் தூய்மையில் வாழ எமக்கு அருள் தாரும். யாம் தூய்மையில் வாழ எமக்கு அருள் தாரும். 10ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற தோஷம் செய்கின்றோம். அதனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன. லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 23 24 வசனங்கள். இயேசுவை சிலுவையில் அறைந்த பின் படைவீரர் அவருடைய மேலாடைகளை 4 பாகமாக பிரித்து ஆளுக்கு ஒரு பாகம் எடுத்துக்கொண்டார்கள். அங்கியையும் அவர்களே எடுத்துக்கொண்டனர். அந்த அங்கி மேலிருந்து கீழ் வரை தையலே இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, அதை கிழிக்க வேண்டாம், அது யாருக்கு கிடைக்கும் என்று பார்க்க சீட்டுக்குலுக்கி போடுவோம் என்றார்கள். என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, பரிசுத்தம் இல்லாமல் யாரும் கடவுளை காண முடியாது என்று சொன்ன ஆண்டவர். தொடக்க நூலிலே நாம் பார்க்கிறோம், அந்த ஏவாள் ஆதாம் பரிசுத்தத்தை இழந்தபோது அவர்கள் அவமானத்தை கண்டார்கள். அவர்கள் தங்களையே அவமானமாக கண்டார்கள். ஆண்டவரே, ஏதோ நான் ஆடையின்றி இருக்கிறேன் என்று சொல்லி ஒளிந்து கொண்டான் அந்த முதல் மனிதன். ஆகவே பாவத்தின் வழியாக வந்த நிர்வாணத்தை, பாவத்தின் வழியாக வந்த சாவை, பாவத்தின் வழியாக வந்த அழிவை மீண்டுமாய் மீட்பை கொண்டு வரவே என் ஆண்டவர் அசிங்கப்படுத்தப்படுகிறார், அவமானப்படுத்தப்படுகிறார். அவருக்கு தன் தாய் கொடுத்த அந்த ஆடை, நெய்யிலே இல்லாத அந்த ஆடை அங்கே அவிழ்க்கப்படுகிறது, உரிக்கப்படுகிறது. அவர்கள் சீட்டு போடுகிறார்கள். பிரியமானவர்களே, இன்றும் எத்தனையோ நாட்கள் உடலை வைத்து புனிதத்தை இழந்து போகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுப்பது புனிதம் என்னும் ஆடை, அந்த வெண்ணாடை. ஆண்டவரே, எங்களை புனிதமாக்கவே நீர் நிர்வாணப்படுத்தப்பட்டீர். ஆண்டவரே, எங்களை பரிசுத்தத்தின் ஆடையால் உடுத்தவே அங்கு அந்த கல்வாரி மலையிலே நீர் நிர்வாணமாக்கப்பட்டீர். ஆண்டவரே, நாங்கள் தூய வாழ்விற்கு எதிராக நடக்கிற போதெல்லாம் ஏதோ தீய பார்வை, தீய நாட்டங்கள், தீய வார்த்தைகள், தீய எண்ணங்கள், தீய நடத்தைகள், இவையெல்லாம் ஏதோ தூய்மைக்கு எதிராக நாங்கள் செய்து கொண்டிருக்கிற இந்த பாவத்தின் கட்டுகள். ஆண்டவரே, எரேமியா புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் அபிஷேகத்தின் வாசல் அடைக்கப்படுகிறது. எதனால்? நீ செய்த குற்றத்தினால், நீ செய்த பழி பாவத்தினால். ஏதோ நான் வானத்திலிருந்து கொடுக்கிற அபிஷேகத்தை நீயே தடுத்து விடுகிறாய் என்று சொல்லி நீர் எரேமியா வழியாக எங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இன்று நாங்களும் பரிசுத்தம் இல்லாமல் ஏதோ ஆதாம் இழந்து போன, ஏதோ ஏவாள் இழந்து போன ஆண்டவரே அபிஷேகத்தின் வாசலை நாங்களும் இழந்து கொண்டே தான் இருக்கிறோம். ஆண்டவரே, மீண்டுமாய் புதிய ஆதாமாகிய நீர் எங்களுக்காக அசிங்கப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, நிர்வாணமாக்கப்பட்டு, ஏதோ எங்களை வெண்ணாடையால் உடுத்தவே கல்வாரி உச்சியிலே நீர் நிர்வாணமாக்கப்பட்டீர். ஆண்டவரே, தவக்கால தியான ஆண்டவரே, நாங்கள் இழந்து போன புனிதத்தை, இழந்து போன பரிசுத்தத்தை மீண்டுமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள, இனிமேல் அந்த பரிசுத்தத்திற்கு எதிரான எந்த பேச்சும் நடத்தையும் எங்களை ஒருபோதும் ஆட்கொள்ளாமல் இருக்க எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி கரமுயர்த்தி தேவனை நோக்கி நாம் சேர்ந்து ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, பாவத்தினால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நிர்வாணமாக்கப்படுகிற போது உமது இரக்கத்தினால் எங்களை உமது வெண்ணாடையால் உடுத்தி பரிசுத்தம் என்னும் ஆடையை நாங்களும் அணிந்து கொண்டு உமது மீட்பை காண, உமது அபிஷேகத்தை நாங்கள் அடைய அருள் தாரும் ஆண்டவரே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார்வர்களாக. ஆமென். உம்மை துளைக்கவே
11ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற தோஷம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். யோவான் நற்செய்தி அதிகாரம் 19 இறைவசனங்கள் 17 19 முடிய. இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டை ஓட்டு இடம் என்னுமிடத்திற்கு சென்றார். அதற்கு எபிரேய மொழியில் கொல்கொதா என்பது பெயர். அங்கே அவர்கள் இயேசுவையும் அவரோடு வேறு இருவரையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அவ்விருவரையும் இரு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக அறைந்தார்கள். பிலாத்து குற்றறிக்கை ஒன்று எழுதி அதை சிலுவையின் மீது வைத்தான். அதில் நாசரேத்து இயேசு யூதர்களின் அரசன் என்று எழுதியிருந்தது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆசீரளித்த கரங்கள், தொட்டு குணமாக்கிய கரங்கள், மண்டித்த கரங்கள், அரவணைத்த கரங்கள், அந்தோ அவற்றிற்கு கிடைத்த பரிசு கூர்மையான ஆணிகள். ஊரெல்லாம் உறவிற்காக அலைந்து திரிந்த பாதங்கள், பாவிகளை தேடி தேடி ஓடிய பாதங்கள், கடலையும் கரையையும் நாடிய பாதங்கள், அந்தோ அவற்றிற்கு கிடைத்த பரிசு கூர்மையான ஆணைகள். உம்மை வாழ்த்தி போற்றிய கூட்டங்கள் தூற்றியதும் அநியாயத்தை தட்டி கேட்காததும் ஏனோ? நீதியின் பால் பசியுள்ளோர் பேறு பெற்றோர், அவர்கள் நிறைவு பெறுவர் என்று சொன்ன உம் வார்த்தையை உணர்ந்தவர்களாக நீதிக்காக உறுதியுடன் நாங்கள் போராட, ஆண்டவரே, நீர் சிலுவையில் அறையப்பட்ட அந்த ஆணி கொண்ட காயங்களால் எங்கள் தழும்புகளை குணமாக்க, ஆண்டவரே, நாங்கள் இந்த சிலுவை பாதை பயணத்திலே நாங்கள் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்களும் உம்மை போல் சிலுவையில் அறையப்பட்டு இந்த உலக துன்பங்களுக்காக அறையப்பட்டு, ஆண்டவரே, ஏதோ இந்த உலகத்தின் காயங்கள், எங்கள் மன காயங்கள், மன போராட்டங்கள் எங்களை அழுத்தி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, ஆணிகளைப் போல் எங்களை குத்தி கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட மன காயங்கள் ஆண்டவரே எங்களை வாட்டி வதைக்கிற இந்த வேளையில நீர் சிலுவையில் அறையப்பட்டீர். நீர் சிலுவையில் அறையப்பட்ட அந்த காயங்களால் எங்கள் மனக்காயங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை தர நாங்களும் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி கரமுயர்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, உமது ஆணி கொண்ட காயங்களால் எங்கள் மனதில் உள்ளத்தில் இருக்கிற தீராத வலிகள், தீராத காயங்கள், உள்மன காயங்கள், இவை அனைத்திலிருந்தும் நாங்கள் சுகம் பெற அருள் தாரும் ஆண்டவரே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். இறந்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய அமைதியை பெறுவார்களாக. ஆமென். நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற தோஷம் செய்கின்றோம். அதென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு உயிர் விடுகிறார். முடிந்தவர்கள் மண்டியிட்டு இந்த வசனங்களுக்கு செவிசாய்த்து இயேசுவின் மரணம், இயேசுவின் அர்ப்பணிப்பு, நீங்கள் எந்த காரியத்தை ஆசியாய் மாற்ற வேண்டுமோ ஒரு சில நிமிடங்கள் மண்டியிட்டு, இயேசு நமக்காக உயிர் துறந்தார், இயேசு எனக்காக உயிர் விட்டார், இந்த சத்தியத்தை உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விசுவசித்து அறிக்கையிடுகிற போது ஆண்டவருடைய இரக்கம் உங்களை தேடி வரும். ஆகவே மண்டியிடுவோம். இயேசுவின் கல்வாரி காட்சியை கண்முன் கொண்டு வந்து ஏதோ நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 19 இறை வசனங்கள் 28 தொடங்கி 30 முடிய. இதன் பின்
அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு தாகமாயிருக்கிறது என்றார். மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார். அங்கே ஒரு பாத்திரம் நிறைய புளித்த திராட்சை ரசம் இருந்தது. அதில் கடற்பஞ்சை நன்கு தோய்த்து ஈசோப்பு தண்டில் பொருத்தி அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள். அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். தந்தையே, உமது கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் நிறைவு செய்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் தந்தையிடம் ஒப்படைத்தார். மகனே, மகளே, உன் துன்பங்களை, உன் வேதனைகளை, உன் பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார். உனக்காக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், காயப்பட்டார். ஏன்? உனக்காகவே அவர், தந்தையே உமது கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி அவர் உயிர் துறந்தார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இந்த உலகத்தின் துன்பம் உச்சக்கட்டத்தில் இருக்கிற போது, எல்லாரும் நம்மை கைவிடுகிற போது ஏன் நான் வாழ வேண்டும் என்று சொல்லி இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ பிள்ளைகள் உயிரை மாய்த்து கொள்ள கூட நாம் ஏதோ துணிந்து விடுகிறோம். ஏன் இந்த வாழ்க்கை என்று சொல்லி எத்தனையோ வாலிப பிள்ளைகள் தேர்விலே தோல்வி அடைகிற போது, வாழ்க்கையிலே தோல்வி அடைகிற போது, ஏமாற்றம் வருகிற போது தற்கொலை செய்து கொள்ள துணிந்து விடுகிறார்கள். ஏதோ வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம், எத்தனையோ விதமான தீய முடிவுகளுக்குள் நாம் உட்படுகிறோம். பல பேர் இன்று குடிவெறி, களியாட்டங்கள், எனக்கு தாறுமாறான வாழ்க்கைக்கு செல்வதும் இப்படிப்பட்ட ஒரு விரக்தியால் தான். மகனே, மகளே, உன் உயிர் எவ்வளவு முக்கியமானது, உன் வாழ்வு எவ்வளவு முக்கியமானது. உயிர் கொடுத்த ஆண்டவர், உன்னை கருவாக்கி உருவாக்கி உன்னை சுமந்து கொண்ட ஆண்டவர் உனக்காக சிலுவையில் மரித்து தொங்குகின்றார். உனக்காக அவர் உயிர் விடுகிறார். ஏதோ உன் உயிருக்கு ஆதாரம் இயேசுதான். ஏதோ ஒவ்வொரு நாளும் நீ உயிர் வாழ்வது அவரால். ஏதோ இந்த உயிர் ஊசலாடுகிற போது, இந்த உயிர் துன்பப்படுகிற போது, என் ஆண்டவர் உன்னோடு சேர்ந்து அவர் துன்பப்படுகிறார், உன்னோடு சேர்ந்து அவர் மரிக்கிறார். ஏதோ உன் உயிருக்கு எதிராக பயம் இருக்கிறதா? ஏதோ நீ ஒவ்வொரு நாளும் ஏதோ உன் வாழ்க்கையை நீ ஏதோ இழந்து கொண்டிருக்கிறாயா? இன்னைக்கு ஆண்டவரிடம் ஜெபிப்போம். ஏதோ மார்போடு கரமணைத்து அந்த கல்வாரி அன்பு, அந்த கல்வாரி தியாகம் ஏதோ உனக்காக எனக்காக என்பதை உணர்ந்து இரு கரங்களையும் மார்போடு அணைத்து, ஏதோ நமக்காக உயிர் துறந்த அந்த ஆண்டவர் ஏதோ உனக்காக எதையும் செய்வார், உனக்காக அவர் எதையும் தாங்குவார். உனக்காக ஏன் உயிர் கொடுத்த ஆண்டவர் உன் உயிர் எதை நாடுகிறதோ தேடுகிறதோ இந்த உயிரை வாழ வைக்க என் ஆண்டவர் உயிர் துறக்கிறார். ஆகவே இந்த ஆண்டு நீங்கள் ஆசியாய் மாற, அடைக்கப்பட்ட அபிஷேகத்தை நீங்கள் திறக்க என் உயிர் ஆண்டவருக்கு சொந்தம். எசேக்கியேல் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின்படி, மகனே, மகளே, இந்த உயிர் ஆண்டவருக்கு சொந்தம். ஏதோ பெற்றோருக்கு சொந்தம் அல்ல, உனக்கு சொந்தம் அல்ல. ஏதோ நீர் விரும்பிய மகனுக்கோ மகளுக்கோ, நீ திருமணம் முடித்து கொண்ட மகனுக்கோ மகளுக்கோ அல்ல. இந்த உயிர் ஆண்டவருக்கு சொந்தம். இந்த உயிர் ஆண்டவருக்கு சொந்தம். நீ ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிற போது நீ வாழ்வாய், நீ பிழைத்துக் கொள்வாய். ஆண்டவர் உனக்கு மீண்டுமாய் அந்த நித்திய உன்னத முடிவில்லாத வாழ்வை கொடுப்பார் என்று எசேக்கியேல் புத்தகத்திலே ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். மார்போடு கரமணைத்து ஆண்டவர் கொடுத்த இந்த உயிரை நாம் ஆண்டவருக்கே அர்ப்பணிப்போமா? அன்பு இயேசுவே, எனக்காக உயிர் துறந்தவரே, எனக்காக உயிர் துறந்தவரே, நீர் கொடுத்த என் உயிரை நான் உன் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை முழுவதும் ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும், வழிநடத்தும். ஆமென், ஆமென், ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய அமைதியை பெறுவார்களாக. ஆமென். துயருற்று துடிக்க உள்ளம் நைந்திட உயிரற்ற உடலை அன்னை சுமந்திட ஆரா துயரினார் உம் அன்னை வருந்தினார். ஆரா துயரினார் உம் அன்னை வருந்தினார்.
13ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று தோத்திரம் செய்கின்றோம். அதை ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையிலிருந்து இறக்கப்படுகிறார், தாயின் மடியில் வளர்த்தப்படுகிறார். யோவான் அதிகாரம் 19 இறைவார்த்தைகள் 26 மற்றும் 27. இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். தாய் முன் மகன் இறப்பது கொடுமையிலும் கொடுமை. அச்சொல்லன்னா கொடுமையை அனுபவித்தாள் அன்னை மரியாள். உன் உள்ளத்தை வாழ் ஊடுருவும் என்று சிமியோனின் வார்த்தை இங்கே நிறைவேறிற்று. நம் வாழ்க்கை சோதனையாலும் வேதனையாலும் சோதிக்கப்படும் போது, மகனே மகளே, அன்னையின் அன்பு அரவணைப்பு நிச்சயமாய் உண்டு. இந்த வியாகுல தாய் உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசுகிற தாய், எல்லாவற்றையும் உள்ளத்தில் இருத்துகின்ற அந்த தாய் தன் மகனையும் மடி சுமக்கின்றார். இந்த தாயின் மடியில் நம்மையும் ஒப்புக் கொடுப்போம். இரக்கமுள்ள தாயே, எங்களுடைய வேதனையிலும் தனிமையிலும் சோதனையிலும் நீர் உன் மகனை எப்படி மடி சுமந்தீரோ அதே போல் எங்களையும் மடி சுமந்து எங்களுக்காக நீரே மகனிடம் பரிந்து பேச அருள் தாரும் அம்மா. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். இறந்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய அமைதியை பெறுவார்களாக. ஆமேன். பதினான்காம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று தோத்திரம் செய்கின்றோம். பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். கல்லறை மரணம் நமக்கு முடிவு அல்ல. கிறிஸ்தவ நம்பிக்கை, கத்தோலிக்க கிறிஸ்தவ நம்பிக்கை, மரணம் வாழ்வு மாறுபடுகிறதே அன்றி ஒருபோதும் அழிக்கப்படுவதில்லை. மகனே மகளே, மரணத்தை குறித்து என் ஆண்டவர் சொல்வது, மரணம்தான் ஒரு மனிதனுடைய இரண்டாம் பிறப்பு. மரணம் என்பது முடிவு அல்ல, அது மீண்டும் அது தொடக்கமாக மாறுகிறது. மரணம் மட்டும்தான் விண்ணகத்தையும் நரகத்தையும் திறக்கக்கூடியது. இந்த மரணம்தான் ஏதோ ஒரு மனிதனுடைய வாழ்வு, அவன் வாழ்ந்த வாழ்க்கை, அவன் இந்த வாழ்வினுடைய முடிவு இந்த மரணம். அந்த மரணம்தான் நரகத்தையும் ஏதோ சொர்க்கத்தையும் அது திறக்கக்கூடிய ஒரு வாயிலாக இருக்கிறார். மகனே மகளே, ஆண்டவர் உனக்கு கொடுக்க போகிற மரணத்தின் வழியாக நீ வாழ்வை, இதோ அந்த பரலோக வாழ்வை நீ திறக்கப் போகிறாயா? அல்லது இந்த உலகத்தில் நீ வாழ்ந்து முடிக்க போகிற அந்த மரணம் அது நரகத்தை திறக்கப் போகிறதா? நீ நரகத்திற்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? அல்லது நீ சொர்க்கத்திற்குரிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? இந்த உலகத்தில் யார் மரணத்திற்கு, யார் கல்லறைக்கு பயப்படுவார்? இந்த உலகத்திலே தீமையான கடவுளுக்கு விரோதமான வாழ்க்கை வாழ்பவர்கள் தான் மரணத்தை குறித்து பயப்படுவார்கள். தானியேலை சிங்க குகையில் தூக்கி போட்டார்கள். அந்த சிங்கங்கள் அவரை கடுத்து குதறி நான் மரணித்து போவேன் என்று சொல்லி தானியேல் பயந்திருந்தால் அந்த தானியேல் உயிருள்ள ஒரு இறைவாக்கினராக வாழ்ந்திருக்க முடியாது. அந்த சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபத்நேகோ எரிந்து கொண்டிருக்கிற தீச்சுளைகள் தூக்கி அவர்களை போட்டார்கள். மரணத்தை குறித்து, நெருப்பை குறித்து அவர்கள் பயப்படவில்லை. மாறாக என் ஆண்டவர் அபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள், அவர் என்றென்றும் வாழ்கின்ற கடவுள், அவர் மரணத்தை ஜெயித்து எங்களுக்கு வாழ்வை கொடுப்பார் என்று சொல்லி உயிருள்ள தெய்வத்தை ஆராதித்த சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபத்நேகோவை அந்த நெருப்பு அழிக்கவில்லை. புனித லாரன்ஸ் ஆண்டவரை நம்பிய புனிதர். அந்த லாரன்ஸை எரித்தார்கள்.
இயேசுவின் பெயரை சொல்லக்கூடாது, நீ இயேசுவின் பெயரால் வாழக்கூடாது என்று சொல்லி அவரை நெருப்பில் எரித்த போது அந்த லாரன்ஸ் சொன்னார், ஒரு பக்கம் வெந்து போயிற்று, மறுபக்கத்தை திருப்பி போடுங்கள், இன்றே என் ஆண்டவரை நான் காணப்போகிறேன் என்று சொல்லி அந்த லாரன்ஸ் மரணத்தை அவர் சந்தோஷமாய் மரணத்தை அவர் எதிர்கொண்டார். மகனே மகளே, நீங்களும் நானும் மரணத்தை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம்? உன் வாழ்க்கை தான் அதை தீர்மானிக்க போகிறது. நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறா? நரக வாசலை திறக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? என்றாவது மனம் திரும்பு, மனம் மாறு. ஏதோ உன் கையில் ஆண்டவர் அபிஷேகத்தின் வாசலை, சொர்க்கத்தின் வாசலை திறக்கக்கூடிய கதவை அவர் வைத்திருக்கிறார். நீ எதை தேர்ந்து கொள்ளப் போகிறாய்? உன் மரணம் அபிஷேக வாசலை, சொர்க்க வாசலை திறக்கப் போகிறதா அல்லது நரக வாசலை திறக்கப் போகிறதா? சிந்திப்போம், ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, உலகமே நீர் கொல்ல முடியாதவர். கல்லறையில் 3 நாள் துயில் கொண்டு மீண்டுமாய் உயிர்த்து இதோ நீதியின் தேவனாக எங்களை நடுத்திருக்க வருகிற தெய்வம் நீர். ஆண்டவரே, எங்களது மரணத்தாலும் நாங்களும் ஒரு நாள் நீதியின் தேவனாகிய உம்மை, நீர் எங்களுக்கு கொடுக்க போகிற அந்த அபிஷேகத்தின் வாசலை, அந்த சொர்க்கத்தின் வாசலை நாங்கள் திறக்கக்கூடிய அதிகாரத்தை, வல்லமையை நீரே எங்களுக்கு தந்தரல்ல மன்றாடுகிறோம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். இறந்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய அமைதியை பெறுவார்களாக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்திருப்போம், பலிபீடத்தை நோக்குவோம். பலிபீடத்தை நோக்கி நாம் இப்பொழுது கடந்து வந்த இந்த சிலுவை பாதையின் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள திருத்தந்தையினுடைய கருத்துக்களுக்காக நாம் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.